ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி சூப்பர் ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். வறுத்து அரைச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கனு 7 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கப்பு நல்லெண்ணெய் தேவைப்படும். முழுக்க நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்களை வறுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு கூடவே சின்ன மூடி தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன 1/2 மூடி தேங்காய்ங்க, ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய தேங்காய் சேர்த்துறாதீங்க, ரொம்ப கொரகொரன்னு கிரேவி நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இந்த சிக்கன் கிரேவி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம மணமாக சூப்பராக இருக்கும். வீடே அப்படியே மணமாக தூக்குங்க வாசத்தில். இப்போ இது போல் வதக்கிட்டு எண்ணெயை வடித்து விட்டுட்டு தனியாக வேறு தட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ இது சூடு ஆறட்டும். இப்போ அதே சட்டிலேயே ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 4 லவங்கம், 3 ஏலக்காய், பெரிய துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். இது ஒரு அரைவாசி பொரியட்டும். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி செஞ்சு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஜீரகம் நான் சேர்த்துட்டேன். உடனே டக்குன்னு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், அப்படி மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2.5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், எல்லாமே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இது போல் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளி, இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் சேர்த்துடலாம்.
இப்போ வந்துட்டு நல்லா நம்ம 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கணுங்க. சிக்கனு, இந்த மசாலா எல்லாம் வதங்கி வரணும். நம்ம தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் சிக்கன் கிரேவி. அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும். அதுக்குன்னு கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்க தேவையில்லைங்க. விட்டு விட்டு வதக்குனா போதும். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம் லைட்டாக. மொத்தமாக அரை கைப்பிடி நறுக்கின மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கோம். இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் சூப்பராக சூட் ஆகுங்க. எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இப்போ இருக்கட்டும், நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போவுமே நீங்கள் எது அரைச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சி வரும். நம்ம தண்ணியே சேர்க்கல. சிக்கன் பாருங்கள், தண்ணி அப்படியே அதுலேயே தண்ணி விட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ 5 நிமிஷமாக நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். தண்ணி வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு கலந்து ஊற்றிடலாம். நான் ஒரு அரைவாசிக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இந்த சிக்கனுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே செம்மையாக சூட் ஆகும். நான் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். அரைவாசி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஆனால் நடுவுலையே மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுறணும். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்றி கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம்.
பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு தண்ணி ஓரளவுக்கு நல்லா இழுத்துருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து கிரேவியாக வரும். மூடி வைக்க வேணாம், ஏன்னா மூடியில் தண்ணி விட்டு விட்டு தண்ணியே வற்றாது. அதனால் 5 நிமிஷத்துக்கு நான் மூடி வைக்க போகிறதில்ல. பாருங்கள், இப்போ ஃபைனலாக நமக்கு ரெடியும் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நறுக்குன மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து, பேலன்ஸ் இருக்கிற 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்ம வறுத்து அரைச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடிங்க. செம்ம சூப்பரான ரெசிபி, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. பாருங்கள், நான் பேலன்ஸ் இருந்த 1/4 கப்பு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சுவையான வறுத்து அரைச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யம்மி டேஸ்டி சிக்கன் கிரேவி. Thanks for watching. Bye.